வணக்கம். இன்றைக்கு நாம் ஒரு செம்ம சுவாரஸ்யமான வரலாற்று பயணத்தில் இறங்கப் போகிறோம். பிரம்மாண்டமான ஒரு பழங்கால கடல்சார் பேரரசு. அந்த பேரரசை மீண்டும் நம் கண்முன் கொண்டு வந்த ஒரு காவிய தமிழ் வரலாற்று நாவல். இதை பற்றிதான் இந்த அலசலில் நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். சரி, இதெல்லாம் ஆழமாக இறங்குவதற்கு முன் ஒரு கேள்வி. பழங்கால தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் கிரேக்க வீரர்களுக்கு என்ன வேலை? பலரும் முற்றிலும் மறந்து போன இந்த விசித்திரமான வரலாற்று மர்மத்தை முதலில் அழிப்போம், வாருங்கள். பகுதி 1. பண்டைய தென்னிந்தியாவில் கிரேக்கர்கள். நாவலின் கற்பனை உலகத்திற்குள் நுழைவதற்கு முன்பு சங்க காலத்தில் உண்மையிலேயே என்ன நடந்தது என்ற சில வியக்கத்தக்க வரலாற்று உண்மைகளை நாம் தோண்டி எடுக்க வேண்டும். இதில் ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் இந்த யவனர் என்கிற வார்த்தைதான். அயோனியன் என்ற கிரீக்க சொல்லிலிருந்து வந்த இந்த வார்த்தையை வைத்துதான் பழங்கால இந்தியாவில் கிரேக்கர்கள், ரோமானியர்கள் என மேற்கத்தியர்கள் அனைவரையுமே குறிப்பிட்டார்கள். இந்த யவனர்கள் அப்போதிருந்த தமிழ் துறைமுகங்களில் மிகவும் பரிச்சயமான செழிப்பான ஒரு வணிக சமூகமாக வாழ்ந்து வந்தார்கள். பூம்புகார் போல எப்போதும் பரபரப்பாக இருக்கும் துறைமுகங்களில் இந்த யவனர்கள் ரோமானிய தங்கத்தை கொட்டிவிட்டு அதற்கு பதிலாக நம் ஊரு மிளகை அள்ளிச் சென்றார்கள். இந்த பிரம்மாண்டமான மிளகு வியாபாரத்தால் ரோமானிய பேரரசின் செல்வமே கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டிருக்கிறது என்று மூத்த பிளினி என்ற ரோமானிய அறிஞர் புலம்பும் அளவுக்கு நம் வணிகம் கொடிக்கட்டி பறந்தது. பகுதி 2. உண்மையான சோழ பேரரசு. சரி, இந்த யவனர்களின் வருகை சோழ பேரரசு என்ற நிஜமான பிரம்மாண்டத்தோடு எப்படி இணைகிறது என்று இப்போது பார்க்கலாம். சோழர்களின் நெடிய வரலாற்றை கொஞ்சம் பாருங்களேன். கிமு 300களில் சங்ககால குறுநில மன்னர்களாகத் தொடங்கி களப்பிரர்கள் காலத்தில் சிறிய சரிவை சந்தித்தாலும் பின் கிபி 848இல் ஒரு மாபெரும் ஏகாதிபத்திய சக்தியாக எழுச்சி பெற்று பல நூற்றாண்டுகள் அவர்கள் கோலோச்சியது நிஜமாவே சாதாரணமான ஒரு தொடர்ச்சி கிடையாது. சோழர்கள் வெறுமனே நிலத்தை மட்டும் ஆண்ட மன்னர்கள் அல்ல, அவர்கள் ஒரு அசுர பலம் கொண்ட கடற்படை வல்லரசு. கடலின் ஆழத்திற்கும் தொலைதூர பயணங்களுக்கும் ஏற்றபடி கலம், நாவாய், வங்கம், தோணி என பலவிதமான சிறப்பு கப்பல்களை அவர்கள் வடிவமைத்து வைத்திருந்தார்கள். 2000. ஆமாங்க, இதில் மிரள வைக்கும் உண்மை என்னவென்றால், இந்த அதிநவீன உலகளாவிய கடல்சார் வணிக வலைப்பின்னல் 2000 ஆண்டுகளுக்கும் முன்பே இங்கு செழித்தோங்கி இருந்தது என்பதுதான். இது கற்பனைக்கே எட்டாத ஒரு விஷயம் இல்லையா? பகுதி 3. சாண்டில்யன், சாகசத்தின் மன்னன். இப்போது நாம் அப்படியே 1960களுக்கு பயணிக்கலாம். காலப்போக்கில் மங்கிப்போன இந்த பழங்கால கடற்படை பெருமையை நவீன கால மக்களுக்கு மீண்டும் நினைவூட்டிய அந்த மாபெரும் எழுத்தாளரை இப்போது சந்திக்கலாம். அவர்தான் சாண்டில்யன் என்று பரவலாக அறியப்பட்ட பாஷ்யம் ஐயங்கார். இவர் தனது அரசியல் ஈடுபாட்டையும் தமிழ் வரலாற்றின் மீதிருந்து தீனாத காதலையும் ஒன்றாக இணைத்தார். தமிழர்களின் மூதாதையர்கள் கடலில் எப்படி ஆதிக்கம் செலுத்தினார்கள் என மக்களுக்கு நினைவூட்ட அவர் விரும்பினார். அதற்காக அவர் கையிலெடுத்த ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம்தான் மக்கள் விரும்பி படிக்கும் வரலாற்று புனைவு நாவல்கள். புகழ்பெற்ற நாவலாசிரியர் கல்கியின் எழுத்துக்களுக்கும் சாண்டில்யனின் எழுத்துக்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்களேன். கல்கி தனது வாசகர்களுக்கு ஆழமான அரசியலையும் உணர்ச்சிகரமான நாடகங்களையும் கொடுத்தார். ஆனால் சாண்டில்யனோ இராணுவ வியூகங்கள், கடற்படை தந்திரங்கள் என வாசகர்களின் நாடி துடிப்பை எகிரச் செய்யும் வேகமான சாகச கதைகளை கொடுத்தார். இதன் மூலம் தமிழ் தொடர்கதைகளின் எல்லையையே அவர் மாற்றியமைத்து விட்டார். பகுதி 4. யவனராணி நாவலுக்குள். இப்போது நீராக சாண்டில்யனின் மாஸ்டர்பீஸ் யவனராணி நாவலுக்குள்ளேயே நாம் நுழைந்து விடலாம். சாண்டில்யன் தனது கற்பனை குதிரையை எவ்வளவுதான் வேகமாக தட்டிவிட்டாலும் அதை உண்மையான வரலாற்றுத் தரவுகளோடு எப்போதும் பிணைத்தே வைத்திருந்தார். நிஜ வரலாற்றில் வாழ்ந்த கரிகால சோழன்தான் நாவலில் நாடு கடத்தப்பட்ட இளவரசன். உண்மையான பூம்புகார் நகரம்தான் கதைக்களம். வரலாற்றிலிருந்த யவன கூலிப்படையினர்தான் கதையில் வரும் டைபீரியஸ் மற்றும் அவனது கிரேக்க வீரர்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள். இந்த கதையின் தொடக்கமே ஒரு ஹாலிவுட் படத்தின் ட்ரெய்லர் போல தூள் கிளப்பும். சோழ படைத்தளபதியான இளஞ்சிழியன் பூம்புகார் கடற்கரையில் மூச்சு திணறிக் கொண்டிருக்கும் ஒரு மர்மமான அழகிய கிரேக்க அரசகுல பெண்ணை காப்பாற்றுவதிலிருந்துதான் இந்த மாபெரும் சாகசமே ஆரம்பமாகிறது. அங்கு தொடங்கும் கதை கடத்தல்கள், அடிமை கப்பல்கள் மற்றும் எரித்ரியா கடலில் நடக்கும் கடற்கொள்ளையர்களின் தாக்குதல்கள் என ஒரு துளி கூட வேகம் குறையாமல் பண்டைய ஏமன் நாடு வரை கடல் தாண்டி ஜெட் வேகத்தில் பயணிக்கிறது. பல மைல் தூரத்திற்கு ஈட்டிகளை வீசக்கூடிய பயங்கரமான இயந்திர கோபுரங்கள்,
நாவலின் கிளைமாக்ஸில் சோழர்களின் தற்காப்பு வியூகங்களும் யவனர்களின் இயந்திர பொறியியல் அறிவும் எப்படி பிரம்மாண்டமாக ஒன்றிணைகின்றன என்பதை இது ரொம்பவே சிறப்பாக காட்டுகிறது. பகுதி 5 தொடர்கதையின் மாயம். சரி, அந்த காலத்துல வாரம் இந்த தொடர்கதைய மக்கள் எப்படி அனுபவித்தார்கள்? அந்த சுவாரஸ்யத்தை பற்றி இப்ப பார்க்கலாம். குமுதம் இதழில் யவனராணியை படிப்பது என்பது வெறுமனே ஒரு கதையை படிக்கும் விஷயம் அல்ல. ஓவியர் லதாவின் உயிரோட்டமான ஓவியங்களோடு வாரம் வாசகர்களை நகம் கடிக்க வைக்கும் திருப்பங்களுடன் அது வெளியானது. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே ஒரு பெரிய பாப் கலாச்சார திருவிழாவாகவே மாறிப்போனது. பூம்புகாரின் பன்னாட்டுத் தன்மையை பயன்படுத்தி சோழர்களின் இந்திர விழாவையும் கிரேக்கர்களின் அப்ரோடைட் விழாவையும் ஒரே நேரத்தில் நடப்பது போல சாண்டில்யன் மிக லாவகமாக இணைத்திருப்பார். கிழக்கு மற்றும் மேற்கு கலாச்சாரங்களை எந்தவித நிழலுமின்றி அவர் ஒன்றாக சேர்த்த விதம் நிஜமாகவே அற்புதம். எனவே இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இது வெறும் பொழுதுபோக்கிற்கான கற்பனை கதை மட்டும் கிடையாது. உண்மையான தொல்லியல் தரவுகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் பெருமைமிகு வரலாற்றை மீட்டெடுத்த ஒரு முயற்சி. அதனாலதான் இது தமிழ் இலக்கிய மரபில் இன்றைக்கும் ஒரு தூணாக நிலைத்து நிற்கிறது. பண்டைய பூம்புகாரன் கடற்கரையிலிருந்து நாம் விடைபெறும் இந்த நேரத்தில் ஒரு கேள்வியோடு இந்த வரலாற்று அலசலை நான் முடிக்கிறேன். நாம் சொல்லும் புனைவுக் கதைகள், அவற்றின் அடிப்படையான நிஜ வரலாற்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ளும் விதத்தை எப்படி வடிவமைக்கின்றன? இதைச் சற்று சிந்தித்துப் பாருங்கள். அறிவை தேடும் உங்கள் பயணம் தொடரட்டும்.